வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பிஜி பார்லிமென்டில் பிரதமர் மோடி உரை, பாதுகாப்பு, மின் உற்பத்தி, கடனுதவி உள்ளிட்ட 3 ஒப்பந்தங்களில் இரு நாட்டு தலைவர்கள் கையெழுத்து. 5 மீனவர்கள் தூக்கு தண்டனை வழக்கில் இலங்கை சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் மனு வாபஸ். ஓரிரு நாளில் முடிவு தெரியவரும் என்று இலங்கை அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் தகவல். சேலத்தில் மேலும் 2 பச்சிளம் குழந்தைகள் மரணம். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யவும், வெள்ளை அறிக்கை வெளியிடவும் தமிழக பாரதிய ஜனதா வலியுறுத்தல். விரிவான செய்திகள். பிஜி பார்லிமென்டில் உரையாற்றிய பிரதமர் மோடி, பிஜி தீவின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த யோசனை தெரிவித்துள்ளார். பிஜி பார்லிமென்டில் புதனன்று பிரதமர் மோடி உரையாற்றினார். கடந்த செப்டம்பர் மாதம் பொது தேர்தலுக்கு பின் பிஜி பார்லிமென்டில் உரையாற்றும் முதலாவது வெளிநாட்டு தலைவர் என்ற பெருமையை பெற்ற பிரதமர் மோடி, பிஜி தீவு இந்தியாவின் முக்கிய தோழமை நாடுகளில் ஒன்றாக விளங்குவதாக வர்ணித்தார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி பயன்பாடு ஆகிய துறைகளில் பிஜி நாட்டுடன் ஒருங்கிணைந்து செயலாற்ற இந்தியா மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதாக கூறிய மோடி, பிஜி தீவை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளில் இந்தியா தன்னை இணைத்துக் கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். செவ்வாய் கிரகத்துக்கு மங்கள்யான் விண்கலத்தை அனுப்பும் இந்திய விஞ்ஞானிகளின் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிஜி அரசுக்கு இந்திய மக்களின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்ட பிரதமர் மோடி, நாம் இருவரும் இணைந்து வரலாற்றை படைத்திருக்கிறோம் என்று பெருமை பொங்க கூறினார். பிஜி தீவுக்கு இந்திய சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்கும் வகையில் பாலிவுட் திரைப்படங்களுக்கான படப்பிடிப்புகளை நடத்திக் கொள்ளும்படி இந்தி பட அதிபர்களுக்கு அழைப்பு விடுக்கவும் பிஜி அரசுக்கு மோடி ஆலோசனை வழங்கினார். சிறிய பெரிய நாடுகளிடையே சமத்துவம், அமைதியை ஏற்படுத்துவதன் மூலம் ஆசிய பசிபிக் பிரதேசத்தின் வளமான எதிர்காலத்துக்காக இந்தியாவும் பிஜியும் ஒருங்கிணைந்து செயல்பட முடியும் என்றும் கூறிய பிரதமர் மோடி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் பிஜி நாட்டுடன் இணைந்து பணியாற்றவும் விருப்பம் தெரிவித்தார். பிஜி நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி 450 கோடி ரூபாய் கடனுதவியை அறிவித்துள்ளார். 3 நாடுகளில் 10 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி முதலாவதாக மியான்மர், அடுத்ததாக ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு சென்றார். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரிலிருந்து இந்திய விமானப்படை விமானத்தில் புறப்பட்ட மோடி இரவில் பிஜி தீவின் தலைநகர் சுவாவை சென்றடைந்தார். சுவா விமான நிலையத்தில் பிரதமர் மோடியை பிஜி பிரதமர் பிராங்க் பைனிமராமா வரவேற்றார். விமான நிலையத்திலேயே மோடிக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. புதனன்று காலை பிரதமர் பிராங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பாதுகாப்பு துறையில் இரு நாடுகளும் பரஸ்பரம் ஒத்துழைப்பது என்று இரு தலைவர்களும் முடிவு செய்தனர். பிஜி நாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவுக்கு வந்ததும் உடனடி விசா வழங்குவது உள்ளிட்ட 3 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் மின் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்காக பிஜி தீவுக்கு 450 கோடி ரூபாய் கடன் உதவியும், கிராமங்களை மேம்படுத்த 30 கோடி ரூபாய் கடன் உதவியையும் இந்தியா வழங்க உள்ளது. மேலும் பிஜி பார்லிமென்டில் சர்வதேச நூலகம், இந்தியாவில் பயிலும் பிஜி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை 2 மடங்கு உயர்வு, பிஜி நாட்டவருக்கு இந்தியாவில் பயிற்சி உள்ளிட்ட ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டன. முன்னதாக சுவாவில் உள்ள ஆல்பர்ட் பார்க் மைதானத்தில் மோடிக்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. தூக்கு தண்டனையை எதிர்த்து இலங்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அப்பீல் மனு வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக இலங்கை அதிபர் மாளிகை வட்டாரம் தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 5 மீனவர்களுக்கு தூக்கு தண்டனையை இலங்கை நீதிமன்றம் கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி வழங்கியது. இப்பிரச்சினை தமிழகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதை தொடர்ந்து தூக்கு தண்டனையை எதிர்த்து 5 மீனவர்கள் சார்பில் அப்பீல் மனுவை இலங்கை உச்சநீதிமன்றத்தில் இந்திய தூதரகம் தாக்கல் செய்தது. இது தொடர்பாக இலங்கை அதிபர் ராஜபக்சேவுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து 5 மீனவர்களுக்கும் இலங்கை அதிபர் மன்னிப்பு வழங்கக்கூடும் என்ற செய்திகள் கிளம்பின. தூக்கு தண்டனையை ரத்து செய்து விடுவிக்கவோ அல்லது ஆயுள் தண்டனையாகவோ குறைக்கும் அதிகாரம் இலங்கை அதிபருக்கு இருப்பதை சுட்டிக்காட்டிய இலங்கை அரசு அதிகாரிகள் அதற்கு முன் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள அப்பீல் மனுவை வாபஸ் பெற வேண்டும் என இந்திய தூதரகத்துக்கு நிபந்தனை விதித்தனர். இதுகுறித்து ஆலோசித்த இந்திய தூதரகம் இந்திய மீனவர்களின் சார்பில் தூக்கு தண்டனையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அப்பீல் மனுவை செவ்வாயன்று மாலை திரும்ப பெற்றுக் கொண்டது. அப்பீல் மனுக்கள் வாபஸ் பெறப்பட்ட தகவல் புதனன்று காலை இலங்கை அதிபர் மாளிகைக்கு வந்திருப்பதாகவும், இந்த விவகாரத்தில் 2 நாளில் முடிவு எடுக்கப்படும் எனவும் அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இதனிடையே தூக்கு தண்டனையை ஆயுளாக குறைக்காமல் 5 மீனவர்களுக்கும் முழு மன்னிப்பு வழங்கி விடுவிக்க வேண்டும் என இலங்கை அரசின் உயர் அதிகாரிகளிடம் இந்திய அதிகாரிகள் வலியுறுத்தி வருவதாக டெல்லி வெளியுறவுத்துறை அலுவலக வட்டாரம் தெரிவித்துள்ளது.
மீனவர் விவகாரம் அரசியலாக்கப்படுவதாக தெரிவித்துள்ள தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை, குழந்தை பலியானது தொடர்பாக தமிழக அமைச்சர் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியுள்ளார். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை புதன்கிழமை அன்று செய்தியாளர்களை சந்தித்தார். இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க முழு முயற்சி எடுத்து வருவதாக தெரிவித்த தமிழிசை, இப்பிரச்சினை அரசியலாக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். தருமபுரியில் பச்சிளம் குழந்தைகள் இறந்த விவகாரத்தில் தமிழக சுகாதார அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என தமிழிசை வலியுறுத்தினார். ஒரு மருத்துவராக என்னையே உலுக்கியது தர்மபுரியில் குழந்தைகள் இறந்து கொண்டிருப்பது. இயற்கையான மரணங்கள் என்றால் அது தாய்மார்கள், அவர்கள் ஊட்டச்சத்து குறைவான தாய்மார்களாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? தமிழக அரசு ஒரு வெள்ளை அறிக்கையை எங்களுக்கு தாக்கல் செய்ய வேண்டும். மற்ற அரசியல்வாதிகளிடம் சொல்லும் பதிலை என்னிடம் சொல்ல இயலாது. ஏனென்றால் ஒரு பச்சிளம் குழந்தை மருத்துவமனைக்கு என்னென்ன வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். 4 நாட்கள் கழித்து சென்று பார்க்கிறார்கள். சென்று பார்த்துவிட்டு ஏதோ இது இயற்கையான மரணங்கள் என்று சொல்கிறார்கள். சுகாதாரத்துறை அமைச்சர் ராஜினாமா செய்துவிட்டு அவர் நிலைப்பாடை அவர் உறுதி செய்துவிட்டு பின்பு அவர் பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல்வேறு முயற்சிகளை மத்திய அரசு எடுக்க உள்ளதாக தமிழிசை தெரிவித்துள்ளார். தருமபுரி அரசு மருத்துவமனையிலிருந்து மேல் சிகிச்சைக்காக சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மேலும் 2 குழந்தைகள் பலியாயின. தருமபுரி அரசு மருத்துவமனையில் 11 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக திங்களன்று 4 குழந்தைகள் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டன. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி ஊத்தங்கரை பகுதியைச் சேர்ந்த தங்கமணி, சிவக்குமாரின் தம்பதியினரின் பெண் குழந்தை செவ்வாயன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. இதனிடையே மீதமுள்ள 3 குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை தரப்பட்டது. ஆனால் புதனன்று காலை ஆத்தூரைச் சேர்ந்த அம்சவேணி மற்றும் தனலட்சுமி ஆகிய இருவரின் குழந்தைகள் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தன. எடை குறைவு, குறை பிரசவம் போன்றவற்றால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக சேலம் அரசு மருத்துவமனை டீன் மோகன் தெரிவித்தார். ஒவ்வொரு இதுக்கும் புரோட்டோகால் போடுறோம். இந்த வியாதினா இந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்லி, அதனால தரமான இதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இங்க எல்லா கருவிகளும் இருக்கிற ரவுண்ட் தி கிளாக் எந்த மெடிசன் வேணாலும் வாங்கி தரத்துக்கு இங்கேயே MSO போட்டிருக்கோம். ஜனங்க கிட்ட உடனடியாக பேட்டி எடுக்கிறது, அவங்க குழந்தைய பற்றி சொல்றதுக்கு இங்க ஒரு ஹெல்ப் டெஸ்க் போட்டிருக்கோம். இதுவரை 14 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் பெற்றோர் பெரும் பீதியடைந்துள்ளனர். ஹரியானா ஆசிரமத்தில் பக்தர்கள் போலீசார் இடையில் நடந்த பயங்கர கலவரத்தில் 6 பேர் பலியாகியுள்ளனர். ஹரியானா மாநிலத்தில் சத்லோக் என்ற பெயரில் ஆசிரமம் நடத்தி வரும் சாமியார் ராம்பாலை கைது செய்ய பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து ஹிசார் மாவட்டத்தில் உள்ள சத்லோக் ஆசிரமத்துக்கு செவ்வாயன்று போலீசார் வந்தனர். அப்போது ஆசிரமத்தில் இருந்த 15,000க்கும் மேற்பட்ட ராம்பாலின் ஆதரவாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே பயங்கர மோதல் வெடித்தது. பெட்ரோல் குண்டுகளை ராம்பாலின் சீடர்கள் வீசியதால் போலீசார் தடியடி பிரயோகத்தில் ஈடுபட்டனர். இந்த மோதலில் ராம்பாலின் ஆதரவாளர்கள் 6 பேர் இறந்தது புதனன்று தெரியவந்தது. இதில் 4 பெண்கள், 1 குழந்தையின் சடலங்களை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியுள்ளனர். இன்னொரு பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளார். ஆனால் இறந்தவர்களின் உடலில் எந்த சிறு காயமும் இல்லை என்று கூறியுள்ள ஹரியானா டிஜிபி ஸ்ரீனிவாஸ் வஷிஸ்த், பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகுதான் சாவுக்கான காரணம் தெரியவரும் என்று தெரிவித்தார். போலீசார் துப்பாக்கியால் சுட்டு யாரும் இறக்கவில்லை என்று டிஜிபி விளக்கம் அளித்தார். ஆசிரமத்துக்கு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டதாலும் போலீஸ் நடவடிக்கைக்கு பயந்தும் 10,000க்கும் அதிகமான ஆதரவாளர்கள் ஆசிரமத்திலிருந்து வெளியேறிய நிலையில் எஞ்சிய 5,000 பக்தர்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் எடுத்து வருகின்றனர். இதனிடையே தேச துரோக பிரிவின் கீழ் ராம்பால் மற்றும் ஆசிரம நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்திராவின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் ஜனாதிபதி, முன்னாள் பிரதமர், காங்கிரஸ் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பிரதமர் இந்திராவின் 97வது பிறந்த நாள் விழா நாடு முழுக்க புதனன்று அனுசரிக்கப்பட்டது. இதை முன்னிட்டு டெல்லியில் யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ள சக்தி ஸ்தலம் நினைவிடத்தில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா, துணைத் தலைவர் ராகுல் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களும் சமாதியில் மலர் அஞ்சலி செலுத்தினர். இதையொட்டி சமாதியில் சர்வமத பிரார்த்தனையுடன் தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டன. இந்திரா பிறந்த நாளை முன்னிட்டு அங்கு நடந்த சிறப்பு கண்காட்சியை பார்வையிட்ட ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி உள்ளிட்டோர் கலாச்சார நிகழ்ச்சிகளை கண்டு களித்தனர். இந்தியாவின் ஒரே பெண் பிரதமர் என்ற சிறப்பை பெற்ற இந்திரா 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி தனது பாதுகாவலர்களாலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார்.
இந்திய பெருங்கடல் பகுதியை ஒட்டிய தென் வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் புதனன்று செய்தியாளர்களை சந்தித்தார். நிலநடுக்கோட்டின் இந்திய பெருங்கடல் பகுதியை ஒட்டிய தென் வங்கக்கடல் பகுதியில் உருவாகி நிலை கொண்டுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை துவங்கும் என்று ரமணன் கூறினார். லட்சத்தீவு கடல் பகுதியில் நிலவும் ஒரு தாழ்வு நிலை காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. எஞ்சிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இது நிலநடுக்கோட்டை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள தென் வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு நோக்கி நகரும் காரணத்தினாலே நாளை மாலை முதல் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக பாம்பனில் 10 சென்டிமீட்டர் மழையும் தங்கச்சி மடத்தில் 9 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. வரும் 2016 பாமக ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமலுக்கு வரும் என்று நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கோவையில் கொங்கு நாடு ஜனநாயக கட்சியின் சார்பில் நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பங்கேற்றார். போராட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், நீர் ஆதாரங்களை மேம்படுத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் அண்டை மாநிலங்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். வரும் 2016 ஆண்டு பாமக ஆட்சி பொறுப்பேற்கும் என்றும் அப்போது தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமலுக்கு வரும் என்றும் ராமதாஸ் உறுதிபட கூறினார். இன்றைக்கு 1500 அடி தாண்டி கீழே போய்கொண்டிருக்கிறது. அதனாலே விவசாயிகள் இன்றைக்கு கருதுகின்ற கேள்வி, நாங்கள் வாழ்வதா சாவதா என்ற கேள்வி. விவசாயம் இன்றைக்கு பொய்த்து போய்விட்டது. விவசாயிகளை பற்றி எந்த அரசும் எந்த ஆட்சியாளரும் கவலைப்படுவதில்லை. இங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. 2016 ஒட்டுமொத்தமாக அதாவது ஒரு சொட்டு ஒரு டிராப் சாராயம் கூட தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு பூர்ண மதுவிலக்கை கொண்டு வந்தார் ஒழிய இதற்கான தீர்வு கிடையாது. தருமபுரி அரசு மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லாத காரணத்தால் தான் பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்ததாகவும் ராமதாஸ் குற்றம் சாட்டினார். வேலூர் அருகே போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டரை கத்தியால் குத்திவிட்டு போலீஸ் ஜீப்பில் தப்பியோடிய வாலிபர் கைதானார். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டாவில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் பொதுமக்களிடம் பணம் வசூலித்துவிட்டு தப்பியதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது வண்டி பதிவு எண் முன்னும் பின்னும் வெவ்வேறாக இருந்ததை பார்த்த போலீசார் ஒருவரை மடக்கி பிடித்தனர். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருந்த போது மறைத்து வைத்திருந்த கத்தியால் டிராபிக் இன்ஸ்பெக்டர் சீதாராமனை குத்திவிட்டு அங்கிருந்த போலீஸ் ஜீப்பில் அவர் தப்பினார். இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் உடனடியாக விரைந்து சென்று அந்த வாலிபரை மடக்கி பிடித்தனர். காயமடைந்த இன்ஸ்பெக்டர் சீதாராமன் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். வரவங்கிட்ட போலீஸ் மிரட்டி அவன் பாக்கெட் ரூபா பிடிக்கிறான். அவன் வந்தது டூ வீலர் பல்சர் வண்டி அவர் ஃபுல்லாக தண்ணி போட்டுட்டு இருக்கான். அவர் என்ன சார் ஐயா இதுதான் இங்கே பாக்கெட்டு ரூபா பிடிக்கணும் கேட்டால் போலீஸ்னு சொல்கிறாங்க. நான் போய் அவனை பிடிச்சி எட்டு வந்து அவன் வண்டியை வீட்டுன்னு பிடிச்சிட்டேன். அந்த பல்சர் வண்டியை நான் பிடிச்சிக்கணும். நிப்பாட்டி வண்டி எடுத்துன்னு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிஏ செகண்ட் இயர் பிகாம் படிக்கிறேன் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் உட்காந்துருந்தோன்னு புறப்படும் போது வண்டி இழுத்து போட்டு அவன் கத்தி நான் அவனை சர்ச் பண்ணதுல பாக்கெட்லாம் எதுவும் இல்லை. கீழே ஷூல வச்சிருந்தான் கத்தியை வச்சுட்டு வண்டி எடுத்துன்னு ரேஸ் எடுத்துன்னு போயிட்டான். கைது செய்யப்பட்ட வாலிபருக்கு பல்வேறு வழக்குகளில் தொடர்பு இருப்பதால் அவரை ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை பல்லாவரத்தில் மரத்தின் மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னை சேத்பட்டில் உள்ள சாப்ட்வேர் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களை அவர்கள் வீட்டில் விடுவதற்காக புதனன்று காலை தாம்பரம் நோக்கி கார் ஒன்று வந்தது. பல்லாவரம் அருகே கார் வந்தபோது நிலை தடுமாறி எதிர்பாராத விதமாக மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. கட்டுப்பாட்டை இழந்த கார் அருகில் இருந்த கடைகளையும் இடித்து தள்ளியது. இவ்விபத்தில் காரில் பயணம் செய்த திருச்சியைச் சேர்ந்த அன்புராஜ், நாகர்கோவில் அர்ஜுன், சேலம் சுரேஷ் ஆகிய 3 பேர் உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் 3 பேரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
தஞ்சையில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அரசு மானிய சிலிண்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தஞ்சையில் அரசு மானியத்தில் வழங்கப்பட்ட வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களிலிருந்து சிறிய வகை சிலிண்டரில் வாயுவை நிரப்பி அவற்றை அதிக விலைக்கு விற்பதாக வட்ட வழங்கல் அதிகாரி ரவிச்சந்திரனுக்கு தகவல் வந்தது. இதையடுத்து ரவிச்சந்திரன் தலைமையிலான அதிகாரிகள் குழு தஞ்சை தெற்கு மங்கலம் பகுதியில் உள்ள வீடுகளில் சோதனை நடத்தினர். அப்போது ஜீவானந்தம் என்பவரது வீட்டில் சட்டவிரோதமாக சிலிண்டர்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அங்கிருந்த 43 சிலிண்டர்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தப்பியோடிய ஜீவானந்தத்தை தேடி வருகின்றனர். வீட்டு மாடியில் ஜீவானந்தம் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் 3வது மாடியில் ஒரு 5 வீட்டு உப சிலிண்டர்களிலிருந்து அந்த கேஸை அவங்க 2 கிலோ எடையுள்ள 28 வகை சிலிண்டர்ல மாத்துறது. அதே போல 5 கிலோ 9 சிலிண்டர் மாத்தி இதை தவறா கூட விலைக்கு வைக்கிறாங்க. இது ஒரு சட்டவிரோதமான செயலாகும். இதை இப்ப கிடையாது தவளைப்பட இப்ப நாங்க இந்த கேஸ் சிலிண்டர்ஸ் 28 2 கிலோ சிலிண்டர்ஸ் 5 கிலோ 9 மற்றும் வீட்டு பத்தின 5 2 கிலோ சிலிண்டரை நாங்க சீஸ் பண்ணிருக்கோம். வீட்டு ஓனர் இங்கே தலைவர் ஆகிவிட்டா தேடிட்டு இருக்கோம். குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் ஆபத்தான நிலையில் சிலிண்டர்களில் வாயு நிரப்பப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தங்கத்தின் விலையில் புதன்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தங்கம் 20,080 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,510 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 38 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 36,025 ரூபாயாக இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.